வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலி. இந்தியா கூட்டணியில் தொடங்கியது சலசலப்பு. கூட்டத்தில் பங்கேற்க முக்கிய தலைவர்கள் மறுப்பு. திமுக எம்பியின் விமர்சனத்தால் எழுந்த புதிய சர்ச்சை என்ற தலைப்பில் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதாவது நமக்கு தெரியும் 5 மாநில தேர்தல் முடிவுகள். அதில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது. அதேபோன்று தெலங்கானாவில் மற்றும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க இருக்கிறது. ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் வேட்பாளர் என்று அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மிசோரம் மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் ஒரு நாள் தாமதமாக எண்ணப்பட்டது. அங்கு ZPM என்று சொல்லக்கூடிய ஜோரம் பீப்புள்ஸ் மூமெண்ட் என்ற கட்சி அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அங்கு இருந்த MNF-ஐ அகற்றிவிட்டு இப்போ புதிதாக ஜோரம் பீப்புள்ஸ் மூமெண்ட் அங்கு மிசோரமில் ஆட்சி அமைக்க இருக்கிறது. இதுதான் அந்த தேர்தல் முடிவுகள். பெரும்பாலும் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தேர்தல் முடிவுகள் இந்த இந்தியா கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்துகிறதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏற்கனவே இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நேரத்திலேயே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியா கூட்டணியின் கூட்டமானது நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் இன்றைய நடைபெறுவதாக இருந்த கூட்டம் டிசம்பர் 3வது வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூறப்பட்டது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், முக்கிய தலைவர்கள் யாரும் அதில் பங்கேற்கவில்லை. நிதிஷ்குமார், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கு வெள்ள நிவாரண பணியின் காரணமாக TR பாலு அவர்களை அனுப்புவதாக இருந்தது. அதேபோன்று ஹேமந்த் சோரன் போன்ற பல தலைவர்கள் பல்வேறு பணிகளின் காரணமாக தங்களால் வர இயலாது என்று கூறிய காரணத்தால் மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியது, கடைசி நேரத்தில் நீங்கள் கூறியதால் என்னுடைய ஏற்கனவே இருந்த அலுவல்களை திட்டமிட முடியாமல் போய்விட்டது, எனவே என்னால் கலந்து கொள்ள முடியாது என்று கூறப்பட்டாலும் கூட இது அரசியல் நோக்கர்களாலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியால் என்ன கூறப்படுகிறது என்றால், இந்த தலைவர்கள் பங்கேற்காததற்கு காரணம் அந்த இந்தியா கூட்டணிக்கு எதிர்காலம் இல்லை என்ற ஒரு காரணத்தால் தான் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கூறப்படுகிறது. மம்தா பானர்ஜி அவர்களும் கூட இந்த 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதாவது காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக செயல்படுகிறது, மற்ற கட்சியினருடன், அதாவது அந்த மாநில தேர்தல்களில் அந்த மாநில கட்சிகளுடன் கூட்டணி அந்த ஒரு ஒருமித்த கருத்தை எட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறியிருந்தார். அதே போன்று அகிலேஷ் யாதவ் அவர்களும் மத்திய பிரதேசத்தில் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அங்கு இடம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதற்கு காங்கிரஸ் கட்சியில் திக்விஜய் சிங் ஆதரவு அளித்திருந்தாலும் கூட கமல்நாத் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த காரணத்தால் அங்கு அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இதனால் அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையே வார்த்தை போர் நீடித்து வந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதே போன்று பல்வேறு மாநிலங்களிலும் இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே சில மோதல் போக்கு நடைபெற்று வந்ததை இந்த 5 மாநில தேர்தல்களில் பார்க்கிறோம். கேரள முதலமைச்சர் கூட, பினராயி விஜயன் அவர்கள் கூட ஒரு செல்ஃப் சென்டர்டு டிசிஷனை காங்கிரஸ் எடுக்கிறார்கள் என்று கடுமையாக ஒரு விமர்சனத்தை அவரும் தெரிவித்திருந்தார். இதுபோன்று பல்வேறு தலைவர்களும் இந்த விமர்சனங்களை தெரிவித்திருந்தார்கள். எனவே தான் இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பு தொடங்கிவிட்டதோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே போன்று தற்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. 4ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரையிலும். இதில் MP செந்தில்குமார் அவர்கள் பேசும் பொழுது வடமாநிலத்தவர்களை குறித்து ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதனால் அங்கு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சர்ச்சையான கருத்திற்கு பிறகு அவர் அதை தான் வாபஸ் பெறுவதாகவும் அறிவித்தார். இது வட மாநிலத்தவர்களை தவறாக பேசியதாக ஒரு சர்ச்சையும் எடுத்திருக்கிறது. அது பற்றியும் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம் விவாதத்திற்குள் செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு மா. சங்க தமிழன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். திரு சாய் சுதாகர் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். இந்த வெற்றி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 3 மாநிலங்களில் ஒரு பெரும்பான்மையான இடங்கள் நீங்கள் தக்க வச்சுருக்கீங்க. குறிப்பாக சொல்லும் பொழுது ஏற்கனவே 18 ஆண்டுகள் ஆண்ட மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளிலும் ஆட்சி தக்க வைக்கிறது. இந்தியா முழுவதும் 10 ஆண்டுகள் மோடி அவர்களின் ஆட்சி இருக்கிறது. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி என்ற பேச்சே அந்த எழவில்லையா இந்த தேர்தலில் போன்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் இந்த 3 மாநில தேர்தலிருந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சின்ற வார்த்தையை எடுத்துருங்க. ஏன்னா இதை எங்களை போன்றவர்கள் கூட இதை பெருசாக விமர்சிக்கலை. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதிர்கட்சிங்க, இது ஒரு செமிஃபைனல், இதுவே அந்த ஃபைனலுக்கு 24 தேர்தலுக்கு அப்படியே பிரதிபலிக்கும் இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு
கான்ஃபிடென்ஸில் காங்கிரஸ் இறங்குனாங்க. அவங்க தான் இதை விமர்சனம் பண்ணாங்க. ஓகே, இந்த வலது சைடில் இருக்க கட்சிகள், என்டிஏ கூட்டணியில் இருக்க கட்சிகள் யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. இவங்க திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, இது செமிஃபைனல் செமிஃபைனல் செமிஃபைனல். அப்போது இந்த எதிர்கட்சிகள் ஒத்துக்குவாங்களா? ஃபைனல் கூட டிசைட் ஆயிடுச்சு, இப்படி தான் போகும். இல்லை, நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் நம்ம வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ அனலைஸ் பண்ணும்போது காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்ட பாயிண்ட் என்னன்னா, 2018, அதாவது 2019 தேர்தலுக்கு முன்னாடி 2018 இதே மாதிரி ஒரு 5 மாநில தேர்தல் நடந்தது. ஆனா அது வந்து வைஸ் வெர்சா அந்த ஒரு முடிவு மாறி வந்தது. ஆனா அதுல வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது, பிஜேபி வந்து 2019 வெற்றி பெற்றது. ஆனா இன்னைக்கு வந்து மாறி வருது. இன்னைக்கு அதே இப்படி மாறி வந்துரும் சொல்றீங்க. இப்போ வந்து 2023 வந்து அதாவது பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு, 2024 காங்கிரஸ் வெற்றி பெறுமா? கேளுங்க, அதாவது 5 மாநில தேர்தல்ல 5யுமே தோல்வி பாஜக 2018. 19 இந்த தேர்தலில் லோக்சபா தேர்தலில் 5லுமே வெற்றி. அதிக சீட்டுகள் வந்து 5லுமே பாஜக தான் வென்றது. அது கூட ராஜஸ்தான் எம்பி வந்து ஸ்வீப், அதே 6 மாசத்துல. இதே தான் இப்போவும் நடக்கும். இப்போ 5 தோல்வின்னும் போதே ஸ்வீப் பண்ணவங்க 3 வெற்றி பெற்ற பிறகு என்ன சும்மாவா இருப்பாங்க? அதுலேயும் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, சிறுபான்மையினருக்கு எதிர்த்துவமான கட்சி பாஜக அப்படின்னு தான் இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்லிகிட்டே இருக்கு. எதிர்கட்சி சொல்றது காரணம் இருக்குது. எதுன்னு சொல்ல, இப்போ கர்நாடகா தேர்தலில் கர்நாடகா மாநிலமாக இருக்கட்டும், தெலங்கானாவாக இருக்கட்டும், இது போன்ற சில மாநிலங்களில் ரிசர்வேஷனை வந்து அவங்க வந்து ரத்து பண்ணுறாங்க இல்லையா, முஸ்லீம்ஸ்க்கான ரிசர்வேஷன். அப்போ என்ன ஆகணும்? அப்போ அந்த மத்திய பிரதேசில் ஒரு 60 சீட்டு அவங்க அதிகமாக வாழக்கூடிய இடத்துல, சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இடத்துல 60 சீட்டு. அதில் எப்படி 46 சீட்டு ஜெயிக்க முடியும்? அவங்க ஓட்டு போடாமலாம் ஜெயிச்சுட்டாங்க. என்றைக்குமே சிறுபான்மையினர், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினருக்கு அகென்ஸ்ட்டுன்னு சொல்லி இவங்க அந்த ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சிறுபான்மையினர் எல்லாமே பாஜகவை முழுமையாக நம்பி தான் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான், யூபியில் 2வது வாட்டி வர முடியுமா சிறுபான்மையினர் சப்போர்ட் இல்லாமல்? 22% முஸ்லீம். அஸ்ஸாமில் 35% முஸ்லீம். அங்கே வர முடியுமா? எப்படி வராங்க? ஏன் குஜராத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலையா? போடாமல் தான் இத்தனை சீட்டு. இப்போ 160 மேலே ஜெயிக்கணும்னா மைனாரிட்டி சப்போர்ட் இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? மத்திய பிரதேசிலலாம் சிறுபான்மையினர், இன்னொன்று அந்த SC STலாம் ஓட்டு போடாமல் 165 சீட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? அசம்பிளிக்கே ஓட்டு போட்டவங்க. கூட்டணி நிலவரம் வேற, இன்னைக்கு இருக்கிற கூட்டணி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதிமுக இல்லை என்ற நிலை வந்துருச்சு. இதே போன்று வந்து மகாராஷ்டிராவில் கட்சி சிவசேனா 2ஆக உடஞ்சிட்டு போச்சு, நமக்கு கூட்டணியில் இருந்தது. இதே போன்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் இது போன்று நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கூட்டணி வலிமை இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எந்த கூட்டணி வலிமை? பிஜேபி கூட்டணி. பிஜேபி கூட்டணி வலிமை இல்லைன்னு யார் சொன்னது? அங்கே ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. அந்த 36 கட்சியும் என்ன சொல்கிறாங்க, கட்சிகளும் சேர்ந்து மோடி தான் எங்கள் தலைவர், அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களதில் அப்படி கிடையாது. இப்போ யார், இப்போது மம்தா வந்து மற்றவங்கள ஒத்துக்குவாங்களா? அகிலேஷ் யாதவ் மற்றவங்கள ஒத்துக்குவாங்களா? இப்போ இவங்க சொல்கிறாங்க. இப்போ திமுக எடுத்துக்கோங்க, எடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர்னு சொன்னாங்க. மம்தா பானர்ஜி சொல்லுவாங்களா ராகுல்னு? கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுவாங்களா? அகிலேஷ் யாதவ் சொல்லுவாரா? சிவசேனா சொல்லுவாங்களா? இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரா? அதற்காக தான் அவங்க ஒரு வாட்டி கூட்டம் நடத்தி என்ன ஏதுன்னு ஒரு கட்டமாக வராங்க. ஒற்றுமைக்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஒற்றுமையை பற்றி பேசுகிறேன். சரி. முதல் கூட்டம் இவங்களது வந்து பீகாரில் நடந்தது. அப்போது அகிலேஷ் யாதவ், இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோவமாக வெளியே போயிட்டார். ஏன்னா அந்த டெல்லி மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணல, அவசர சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அவர் கோவமாக வெளியே போயிட்டார். ராஜஸ்தானில் போய் தேர்தல் பிரசாரமே தொடங்கினார். அதாவது காங்கிரஸ் வந்து நாங்கள் சொன்ன மாடல் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னார். 2வது கூட்டம் எங்கே நடந்தது? பெங்களூரில் நடந்தது. அது முடிஞ்ச உடனே மல்லிகார்ஜுன கார்கே வெளியில் வந்து அந்த ப்ரெஸ் இதில் வந்து அவர் சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி தான் லீடிங் பார்ட்டி அப்படின்னு. உடனே எல்லாரும், மம்தா பானர்ஜி உட்பட எல்லாரும் குதிச்சாங்க. மன்னிச்சுக்கோங்க, அது தெரியாமல் சொல்லிட்டேன், நாளடைவில் தலைவரை சொன்னாங்களா இல்லையா? அப்போ 2வது வெள்ளக்கொடி காமிச்சாங்களா காங்கிரஸ்? 3வது நிதிஷ்குமார் வந்து மும்பையில் நடக்கும்பொழுது அவர்தான் தலைவர், அவர்தான் கன்வீனராக அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்தார்.
அதை பற்றி யாருமே ஒன்றுமே பேசலை. ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டின்னு போட்டாங்க. அவர் வந்து அதிருப்தியில் போயிட்டார். அண்ட் அவர் போய் என்னென்ன பேசினாருன்றது தெரியும். ஸோ இப்படி இருக்கையில் அதே மாதிரி மாநாடு வந்து இதில் நடத்தணும், மத்திய பிரதேஷ் நடத்தணும்னு முடிவாச்சு. அதுக்குள்ளே ஒரு பெருந்தலைவர் வந்து சனாதனத்தை பற்றி பேசினார். அவங்க பயந்து போய் சனாதனத்தை பற்றி பேசுனா இங்கே வந்து விலை போகாது, அதனால இங்க வைக்க முடியாது. அப்புறம் ராஜஸ்தான்ல வைக்கிறதா இருந்தது, அங்கேயும் வைக்கல. அப்புறம் டெல்லியில வைக்கிறதா இருந்தது, அங்கேயும் வைக்கல. சோ அதனால நீங்க வந்து ஒற்றுமையை பத்தி பாஜக கிட்ட ஒற்றுமை இல்ல, பாஜக கூட்டணியிலன்னு சொல்லாதீங்க. ஒற்றுமை இல்ல, வலிமை இல்லைன்ற. என்ன வலிமை இல்ல உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து பிரிஞ்சு போனாச்சுன்னா அந்த ஓட்டுகள் சிதறதான. எங்க சிதறது? இப்போ சிவசேனால ஒரு ஹாஃப் வந்து இந்தியா கூட்டணியில இருக்காங்க. அப்பவும் போன வாட்டி என்ன சீட்டு ஜெயிச்சாங்களோ அதே சீட்டு பாஜகவுக்கு மத்திய பிரதேஷ்லயும் வரும். ஐ மீன் இது மகாராஷ்டிராலயும் வரும். மகாராஷ்டிரா ஸ்வீப் ஆகும், ராஜஸ்தானும் ஸ்வீப் ஆகும். அதனால ஒற்றுமையா தான் இருக்கு. சார் நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நீங்க செமிஃபைனல்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா இது வந்து தோல்விகள் எல்லா பக்கமுமே 3 மாநிலங்களில் மிகப்பெரிய தோல்வி. தெலங்கானாவில் மட்டுமே வந்து காங்கிரஸ் வெற்றி. கூட்டணிக்குள்ளும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அகிலேஷ் யாதவ் வந்து வாரணாசியில் பேசியிருக்காரு. தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது, ஈகோவும் முடிவுக்கு வந்துவிட்டது, இதற்கு பிறகாக ஒரு புதிய வழி பிறக்கும் அப்படின்றிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது யாரை சொல்கிறான்றது தெரியும், ஏன்னா அந்த தேர்தலே வார்த்தை போர்கள் நிறைய நம்ம பார்த்தோம். உங்களுடைய பார்வை? தேர்தல் முடிவுல தோல்வி, வெற்றி தோல்வி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறது தான். நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தன்னுடைய வலுவை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 1ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. குப்புற விழுந்தாலும் மீசலை மண்ணோட்டலன்ற கதையா அவர்கள் ஜெயித்திருக்கலாம். நீங்க காங்கிரஸ் முக்பாரத்துல என்ன அவங்க வெற்றி பெற்றாங்கன்றது தெரியல. ஏன்னா நீங்க 40% ஓட்டு எல்லா மாநிலத்திலுமே காங்கிரஸ் வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தெலுங்கானாவில் முதற்கொண்டு காங்கிரஸ் 40% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா தெலுங்கானால அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு சவுத் இந்தியால துடை தெரியப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை பாஜக துடை தெரியப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவில் இன்னும் அதனுடைய அந்த சாதியவாத மதவாத அவர்களுடைய அதற்கான ஆதரவு ஓரளவு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட 40% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. இன்னொன்று ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும், நான் அதையும் ஒத்துக்கொள்ள மறுக்கவில்லை. ஏனென்றால் சில சிறு கட்சிகளை காங்கிரஸ் கட்சி அங்கு இணைத்துக் கொண்டிருக்கலாம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அங்கு வலுவாக இருக்கிறதோ இல்லையோ, ஏனென்றால் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா வித்தியாசமே. இதுல ராஜஸ்தான்ல 2% வாக்குகள், சத்தீஸ்கர்ல 4% வாக்குகள், இதுல மத்திய பிரதேசத்துல 8% வாக்குகள் வித்தியாசம், வெற்றி வித்தியாசமாக இருக்கிறது. வாக்குகள் சதவிகிதத்தை எடுத்துக்கொண்டார். நீங்க சிறு கட்சிகளை வந்து இணைக்காததுக்கு காரணம் வந்து இப்போ பினராயி விஜயன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு செல்ஃப் சென்டர்ட்னு. அப்போ நம்மளுடைய பலத்தை வந்து அந்த இந்தியா கூட்டணியில காட்டணும், தனியா வெற்றி பெற்று அப்போ அதிகமான சீட்ஸ் நம்ம வந்து வாங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில தான் அது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க எல்லாரும். எதுவுமே நீங்க இந்தியா கூட்டணியையும் இதையும் சம்பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து லோக்கல் இஷ்யூஸை வச்சு அந்தந்த மாநிலம் முடிவு செய்த ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. 2 தகவல். ஏன்னா நீங்க அந்த மாநிலத்துல யாருக்கு என்ன பலம், யாருக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கினால் வெற்றி பெற முடியும் என்பதை அந்த மாநில தலைவர்கள் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா இது எம்எல்ஏ தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதனால அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதுல சில சர்க்கிள்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதெல்லாம் இல்லை. இதுல ஏற்பட்ட தோல்விகளை வைத்து நீங்க பாடம் கற்றுக்கொண்டு அடுத்தது வெற்றிக்கான வியூகம் வகுக்கிறது தான் எப்பொழுதுமே எந்த தேர்தலையுமே ஒரு நடைமுறையா இருக்கும். நீங்க இன்னைக்கு 5 மாநில சட்டமன்ற தேர்தல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மொத்தம் வந்து பாஜக 4.81 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது. நீங்க காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் 4.92 crore வாக்கு. நீங்க அப்படி எடுத்துக்கொண்டாலும் காங்கிரஸ் கட்சி தான் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் வாக்குகளை அதிகம் பெற்றிருக்கிறது. அதையும் நான் குறிப்பிட விரும்புறேன். நீங்க மொத்தமா எடுத்து பாருங்க. நான் 5 மாநில தேர்தலையும் மிசோரமையும் சேர்த்து தெலுங்கானாவையும் சேர்த்தீங்கன்னா டோட்டலா இன்றைக்கு நடந்த 5 மாநில தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் 4.81 கோடி வாக்குகளை பாஜகவும் 4.92 கோடி வாக்குகளை இப்ப காங்கிரசும் பெற்றிருக்கிறது என்பதையும் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். காங்கிரஸ் வந்து இல்லை. இன்னொன்று, இந்த வார்த்தை, இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதை நீங்க சொன்னீங்க. இது மாதிரி அகிலேஷ் யாதவ் சொன்னாரு, இவர் வார்த்தை போர் வந்துச்சுன்னு. எந்த வார்த்தை போரிலும் நீங்க இன்றைக்கு கூட நீங்க எடுத்து பார்க்கலாம், கவனமா எடுத்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ
அல்லது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ இந்த வார்த்தை போரில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் இல்லை. அகிலேஷ் யாதவ் சொன்னதற்கோ அல்லது அதற்கு பதிலோ அங்குள்ள திரு கமல்நாத் அவர்களோ அல்லது அங்குள்ள ராஜஸ்தானை சேர்ந்த திரு அசோக் கெலாட் அவர்களோ தான் பதில் சொல்லியிருப்பார்களே தவிர எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்தார்கள் இதுல அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட விரும்புறேன். ஆனா மற்ற தலைவர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க இல்லையா, கூட்டணி கட்சி தலைவர்கள். அப்ப அவங்களுக்குள்ள அதிருப்தியில இருக்காங்களான்ற கேள்வி எழுது இல்லையா? இல்ல காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் பதில் சொல்லலன்றதை நம்ம வந்து ஒத்துக்கலாம். இல்ல நீங்க அது அதிருப்தி என்பது இருக்கும். அது அதை சரி செய்யக்கூடிய கடமை பொறுப்பு அதெல்லாம் அகில இந்திய தலைவர்கள் இருக்கு, அதை செய்வாங்க. நீங்க எப்படி அதாவது என்ன கடைசியாக எண்ட் ஆஃப் தி டேன்னு சொல்லுவாங்க. நீங்க கடைசியாக பாத்தீங்கன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் பாஜகவை வீழ்த்த முடியுங்கிறது தான் எல்லோரும் சொல்ற கருத்து. நீங்க அங்க சொல்ற கருத்து கடைசியா என்ன சொல்றாங்க, கிளைமேக்ஸ்ல எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் பாஜகவை வீழ்த்த முடியும், வெற்றி பெற முடியும் என்பதுதான் கருத்து சொல்றாங்க. அந்த இதை ஏன் 2024 கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்பதுதான் அது கரெக்ட் தான். பட் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா அப்படின்னு தான். 4வது கூட்டத்திலே இவ்வளவு பேர் ஒரு 3 நாள் இடைவெளியில இவ்வளவு 4 முக்கிய தலைவர்கள் வரல அப்படிங்கும்போது அந்த கேள்வி எழுது இல்லையா? இல்ல நீங்க அது புறக்கணிப்புன்னு எடுத்துக்க முடியாது. நீங்க இப்ப இன்றைக்கு இங்கு கூட தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை என்றால் இந்த புயல் நிவாரண நடவடிக்கையில் ஈடுபட அது புரிஞ்சுக்க முடியுது சார். இப்ப மற்ற தலைவர்கள்லாம் சொல்லியிருக்க காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கான்னு தெரியல. திரு நிதிஷ்குமார் கூட உடல்நிலை சரியில்லை என்ற காரணம் தான் சொல்லியிருக்காரு. அதனால வரவில்லை என்று சொன்னதற்காகவே புறக்கணிக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. இது கண்டிப்பாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த தலைவர்கள் எல்லாம் கூடி விவாதித்து அதற்கான முடிவை எடுப்பாங்க. நீங்க இன்னொன்று 2018 அதேதான் திரு ராமன் சார் சொன்ன மாதிரி 2018 5 மாநில தேர்தல்கள்ல 4 மாநிலங்கள்ல ஆனால் 3 மாநிலங்கள்ல மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றது. ஆனால் அடுத்து வந்த 6 மாதங்களில் வந்த பாராளுமன்ற தேர்தல்ல 80% மேலான, இன்னும் சொல்ல போனால் 90%. அவர் என்ன சொல்றாரு? இல்ல அவர் சொல்றாரு தோல்வி அடைந்த இடத்திலே அப்படி ஜெயிச்சோம்னா நாங்க வெற்றி அடைஞ்ச இடத்துல எப்படி ஜெயிப்போம் அப்படின்றது அவருடைய பாயிண்டா இருக்கு. ஏன் அது திரும்ப கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இது லோக்கல் இஷ்யூ. நீங்க அப்ப என்ன சொன்னீங்கன்னா, அப்ப இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மத்தியில் வரும்பொழுது பாஜக என்று தேர்வு செய்கிறார்கள், மாநிலத்தில் என்று வரும்பொழுது காங்கிரஸை அல்லது வேறு தேர்வை செய்கிறார்கள் என்று சொன்னாங்க. இதேதான் இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, 2014, 2019 என்ற தேர்தலில் பாஜக மோடி என்ற பிம்பம் வேறு, இப்பொழுது இருக்கின்ற பிம்பம் வேறு. இப்பொழுது கலைந்த உடைந்த பிம்பம் இருக்கிறது பாஜகவிற்கும் மோடிக்கும். 2014 என்ன சொன்னாங்க, குஜராத் மாடல் என்ற ஒரு போலியான மாடலை கொண்டு வந்து இந்தியா முழுமைக்கும் குஜராத் மாடலை தருகிறோம் என்று சொல்லி ஒரு வாக்குகளை பெற்றார்கள் இந்தியா முழுமைக்கும். ஓகே சார், நம்ம அடுத்த சுற்றுலா இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம் சார். முடித்துறேன். அதாவது 2019 என்ன சொன்னாங்கன்னா, அதாவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால அதிருப்தி இருந்துச்சு, விலைவாசி உயர்வு இருந்துச்சு, பல அதிருப்திகள் இருந்தால் கூட அப்போது என்ன சொன்னாங்கன்னா, திடீர்னு புல்வாமா தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக தேசம், தேசியப்பற்று, தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் மோடி தான் இருக்க வேண்டும், தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாஜக தான் ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை, பிம்பத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அதெல்லாம் சொல்றீங்க. அந்த ரெண்டும் நடந்ததுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுடைய பாயிண்டா இருக்கு. சரி, தொடர்ந்து பேசலாம். அந்த எந்த காரணமுமே இந்த 2024 இல்லைங்கிறத குறிப்பிட விரும்புறேன். சரி சரி சரி, அதுதான் வச்சிருக்காங்களா சார், ராமர் கோவில் திறக்கிறாங்களா? சரி, ஓகே, நம்ம அதை பத்தி பேசலாம், தொடர்ந்து பேசலாம் சார். ராமன் சார், உங்களுடைய பார்வை இந்த 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி, அது குறித்து மட்டுமல்லாமல் இப்போ இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு, உங்களுடைய பார்வை? அதாவது முதல்ல இந்தியா கூட்டணிக்கு வந்துடுவோம். இந்தியா கூட்டணி ஸ்டார்டிங் பண்ணும்போது என்னென்னா, அவங்களுடைய சந்தோஷத்தை எப்படி கொண்டாடினாங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை என்று சொல்லிட்டு, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் என்று சொன்னாங்க. இன்றைக்கி நிலைமை என்னென்னா, இன்னைக்கு நிலைமை என்னென்னா, ஒன்றுமே புரியலை உலகத்திலே என்ன. இந்த காரணம் என்னென்னா, ஐஎன்டிஏ கூட்டணிக்கினுடைய நோக்கம் வந்து அவங்களுடைய பிரெயின் வாஷ், காங்கிரஸுடைய பிரெயின் வாஷ் என்னென்னா, பிஜேபியை ஒழிச்சு கட்டணும், மோடியை ஒழிச்சு மத கலவரத்தை ஆரம்பிக்கணும், பிஜேபியை ஒழிச்சு கட்டணும், மத கலவரத்தை ஆரம்பிக்கணும், இந்துத்துவத்தை ஒழிக்கணும். இந்த 3-in-1 ஃபார்முலா தான் ஐஎன்டிஏ கூட்டணியுடைய தாரக மந்திரமாக காங்கிரஸோட ஏற்பாடு. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, நிதிஷ்குமார் நமக்கு பிரதமர் கிடைக்கணும் அவங்க நினைச்சாங்க. ஆம் ஆத்மினா நீ மட்டும் இதான், நான் வரக்கூடாதா, நான் 2 ஸ்டேட் ஆள்றேன் இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு. திமுக என்ன நினச்சின்னா, இத்தனை பேரும் சண்டை போடுறீங்கல்ல,
அப்போ நாங்கள் என்ன சாதனால எம்பி கேட்கல இருக்குது, ஸ்டேட் கேட்கல இருக்குது. அண்ணன் எடப்பாடி செய்த சில ஊழல் தவறுனால தான் இன்றைக்கி திமுக ஆட்சியில் வந்திருக்குது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இவங்க நாம தான் 40 சீட்டும் வருவோம் என்ற நிலைப்பாடில் திமுக தெளிவாக இருக்கின்றது. அதனால தான் அவருடைய நாளேட்டில் கூட திராவிட மாடல் இந்தியா முழுவதும் பரவட்டும், பரவிச்சா என்னாச்சு, பரவன உடனே இளைய தளபதி பட்டத்து இளவரசர் என்ன பண்ணார், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். நாடு முழுவதும் தீப்பிடிச்சு தான் இப்போ என்ன ஆச்சு, அந்த கூட்டணியில் இருக்கிற மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பிரச்சனை, நிதிஷ்குமார் அவர்களும் பிரச்சனை, இந்திய ஐஎன்டி கூட்டணியில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் சனாதனம் தான் இந்த தேர்தலில் வந்து தோல்விக்கு காரணம். நிறைய பேசணும் சார். இப்போ சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்முடைய இளைய தளபதி பேசியிருக்காரு. அடுத்தபடியாக இன்னைக்கு செந்தில்குமார் அவர்கள் பேசின பேச்சு, தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் பார்லிமெண்டத்தில் வந்து வட இந்தியாவில் வந்து 3 மாநிலத்திலும் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்களாம், மாட்டு முதலத்தை குடிக்கிறாங்க என்ன சொன்னாங்க. ரைட், ஓகே, இன்னும் நிறைய பேசணும் சார். நீங்கள் பேச தான் தமிழ்நாட்டில் சூடு சுரணை உள்ள பெரும்பான்மை மக்கள், சூடு சுரணை இல்லாத பெரும்பான்மை மக்களுக்கு சூடு சுரணையோடு தாமரை பூ எங்கே இருக்கின்றது காட்டுங்கள் என்று கீழே நின்று ஓட்டு போட போகிறாங்க சார். ஆகவே பாஜக விளம்பரத்தை தேடி கொடுப்பது ஐஎன்டி கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழகம் தான். ஆகவே இதில் பிரச்சனை இன்னும் நிறைய திட்டணும் சார். ஏன்னா சமூகத்தில் வந்து ஏதாவது ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். அந்த புரட்சி தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஆன்மீகத்துக்கு ஒரு நம்முடைய சுவாமி விவேகானந்தர், சேகுவாரா போன்ற பெரும் தலைவர்கள், நம்முடைய அண்ணன் சங்கத்தமிழன் போன்ற தலைவர்களுடைய அவருடைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்வைக்கிறாங்க. அந்த முன்னெடுத்துல 2 எம்பி இருக்கிறாங்க, பல எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல் ஏதோ ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். புரட்சி இருந்தால் தான் நாட்டிற்கு விடிவு காலமுடைய நிலைப்பாடு உருவாகும். இன்னைக்கு பாசுந்தரம் என்ன சொல்றாரு, என்னங்க உலக வங்கிக்காரன் தேவையில்லாமல் நம்முடைய பிரதமர் பேச்சை கேட்குறாங்க. ஏங்க உலக வங்கிக்காரன் பெரும் அவர் மட்டும் கேட்கல, உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள போர் நடந்த அந்த பிரச்சனையும் இது பஞ்சாயத்து இங்க தான் வருது. அங்க பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் உள்ள பிரச்சனையும் பஞ்சாயத்து தலைவர் இவர் தான். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற மணிப்பூர் கலவரத்தை நிப்பாட்ட மட்டும் கொஞ்சம் லேட். மணிப்பூர் கலவரம் என்பது வேறு. மணிப்பூர் கலவரம் முழுக்க ஐஎன்டிஏனுடைய ஹிண்டன்பர்க், பிபிசி, ஐரோப்பிய யூனியன் மிஷனரிகள் சேர்ந்து ஒரு ஏற்பாடு செய்து மத்திய அந்த வட இந்தியாவில் உள்ள 4-5 மாநிலத்தையும் அப்படியே அல்லாமல் கொள்ளாமல் அப்படியே மொத்தமா கைக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஜனங்க நினைச்சாங்க. இவங்களுடைய சனாதன ஒழிப்பு பிரச்சனைகள், இந்துத்துவ கொள்கை பிரச்சனைகள், மத துவம்சம் செய்வது, இதெல்லாம் எல்லாரும் சார் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை வந்து போன 2000 வந்து ஜெயிக்கும் பொழுது 2019 தேர்தலெல்லாம் ஜெயிக்கும் பொழுது சார் சொன்ன மாதிரி புல்வாமா அட்டாக்கு இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துனாங்கன்னு சொல்லி சந்திரசேகரன் சார். அவங்க எதிர்கட்சி அப்போ இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு பசி சாதாரண பசி கிடையாது. அந்த பசி இப்போ அவங்களுக்கு 2024 உட்காரணும். வாரத்துக்கு ஒரு பிரதமருங்க. ஐஎன்டி கூட்டணியில் உள்ள அத்தனை 28 தலைவர்களும் வாரம் ஒரு பிரதமர், வாரம் ஒரு லாகா. அதாவது சில மாநிலங்களில் 2 வருஷம் பொங்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு பிரச்சனை வருது பார்த்தீங்களா. அதே போல் அவங்களுக்கு ஒரே பசி. உங்களுடைய சின்ன ஒரு மத்திய பிரதேசத்தில் நீங்கள் மாநிலத்தில் பார்த்தீங்களா, திக்விஜய் சிங், கமல்நாத் 2 பேரும் என்ன நினைச்சாங்க, நாம தான் ஜெயிப்போம், யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு 2ஆம் கட்ட தலைவரை அவங்க உருவாக்கல. காங்கிரஸ் கட்சி இவ்வளோ தோல்வியுடைய காரணம் மத்திய பிரதேச மாநிலத்தில் 2ஆம் கட்ட தலைவரை உருவாக்கவில்லை. இது நான் சொல்லவில்லை, காங்கிரஸ் நிலைப்பாடு இதுதான். இந்த நேரத்தில் தான் டிசம்பர் 6ஆம் தேதி ஐஎன்டிஏ கூட்டணி அமைச்சு அந்த கூட்டத்தை வச்சு அதுக்குள்ள ஒரு சூச்சமத்தை சொருகி இப்பெல்லாம் பெரிய கனவு கனவு காணுங்கள் என்று கலாம் சொன்னார். கனவு என்ன சொன்னார், உயர்ந்த லட்சங்களுடைய கனவு காணுங்கள் சொன்னார். மோடி பிரதமர் அவர்கள் உயர்ந்த லட்சத்திற்கு கனவு காணுகின்றார். அமித்ஷா கனவு காணுகின்றார். ஆளுநர் ஆர்.என்.ரவி கனவு காணுகின்றார். அண்ணாமலை கனவு காணுகின்றார். நாட்டின் நலனுக்காக கனவு காணுகின்றார். ஆனால் ஐஎன்டிஏ கட்சி அப்படி இல்லை. பாஜக ஒழித்து இந்து மத துவம்சம் செய்து எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் ஒரே இலக்கு. கனவு தகர்ந்து விட்டது. ஐஎன்டிஏ கூட்டணி பாருங்க முகவரி, அதாவது இந்தியாவில் வந்து முதல் முறையாக கல்லறை கட்டிய கட்சிக்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி தான். 2 கட்சியுமே கம்யூனிஸ்ட் இல்ல. சரி சார், ஐஎன்டிஏ நிலைப்பாடு அவங்களுக்கு தீய. சங்கத்தமிழன் அவர்கள்ட்ட முதல் சுற்று கருத்து கேட்க வேண்டிய அடுத்து தொடர்ந்து பேசலாம். சங்கத்தமிழன் சார், அதாவது இந்த 3 மாநில தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வெற்றி பெற்றதற்கு இந்த சனாதனம் பற்றிய பேச்சு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியிலையும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறதுன்ற கருத்தும் நிலவுகிறது. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகும் களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கே தீர்மானிக்கின்ற கடும் பாறை என்று சொல்லி சொன்னதை போல் செயல்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள். அவர் நினைவு நாளில் ராஜ் டிவி நேயர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அவருடைய நினைவஞ்சலியை செலுத்தி உங்கள் கருத்திற்கு வருகிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த சனாதானம் அப்படின்றது நம்ம தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். சனாதானம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு. இந்து மதம் என்பது இப்ப நானே இப்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இறை பக்தி என்பது எல்லாருக்கும் இருக்கு, அது தப்பே இல்லை.
ஆனால் இறைவனின் பெயரால் கலவரத்தை உருவாக்குவது, இறைவனின் பெயரால் நாட்டில் பிரச்சனையை உருவாக்குவது தப்பு. இன்னைக்கு கூட டிசம்பர் 6 இதே நாளில் தான் மசூதி வந்து ஒடுக்கப்பட்ட, அதாவது அடித்து நொறுக்கப்பட்டது மசூதி. அதை நான் ஞாபகப்படுத்துறேன். அதுதான் சனாதானம். அந்த வேறுபாடு வந்து தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நார்த் இந்தியாவில் அவர்களுக்கு அவ்வளவா தெரியல. செந்தில்குமார் அந்த வார்த்தைகளை விமர்சிச்சாரோ சொன்னாருன்னு வருத்தப்பட்டார் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா நீ நெட்டை திறந்து பாருங்க, பீமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கவ் பெல்ட். பீமாரு என்றால் பி ஃபார் பீகார், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், எம் ஃபார் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் வந்து ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள். இந்த மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி இல்லை, கல்வி வளர்ச்சி இல்லை, மருத்துவ வளர்ச்சி இல்லை, இன்னமும் சொல்ல போனா கொஞ்சம் மூளை வளர்ச்சி கூட இல்லை அப்படின்றது செந்தில்குமார் அவர்கள் பேசுனதுக்கும் நீங்க பேசுனதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சனாதானம்னா வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து இங்க பிரச்சாரம் செய்வதில் அவர்கள் தவறு நடந்திருக்கலாம். அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. தளபதி ஸ்டாலினுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பிறகு அது நாங்க விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து, அதனால ஒரு நாட்டுல இன்னொரு பகுதியில் இருக்கிறவங்களை பத்தி இந்த மாதிரி பேசுனதை வந்து ஏத்துக்க முடியாது சார். இல்ல நீங்க பேச்சுவாக்கில் அப்படி சொல்லிட்டே போயிட்டீங்க, இருந்தாலும் அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு இனத்தை நீங்க வந்து ஒரு கட்சி வந்து வெற்றி பெறல அப்படின்னு, வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மக்களை வந்து சொல்றீங்க. நீங்க அறிவு அந்த மாநிலங்கள் இருக்கிறவங்களுக்கு மொத்தத்திலேயே கொஞ்சம் ஐயா நான் பேசும்போது இது ஆன்லைன்ல புரியாதுயா, தொடர்ந்து பேசுங்க, உங்களுக்கு கேட்காது, தொடர்ந்து பேசுங்க பிறகு நீங்க பேசுங்க, நான் பொறுமையா நான் கேட்கிறேன். இல்ல அந்த இடத்துல ஒரு மறுப்பு தெரிவிக்க வேண்டியதுனால வேற ஒண்ணு இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சனாதானவாதி அல்ல, நான் ஒரு ஜனநாயகவாதி. தப்புனா நான் மன்னிப்பு கூட கேட்க தயாராக இருக்கிறேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீ சொன்ன கருத்து உண்மைதான். அந்த சனாதானம் அந்த சொல்லாளருடைய விளக்கத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தவறிவிட்டோம். அதுல வந்து அது எங்க தவறிட்டாங்க, நார்த் இந்தியால. ஆனா சவுத் இந்தியால பாருங்க, இப்ப எங்க காங்கிரஸ் கட்சி தோழர் ஒரு தெளிவாக சொன்னார். அதாவது சவுத் இந்தியா கூட வர முடியல. அவர் கூட அந்த பெர்சன்டேஜ் சொல்லல. பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமாங்க, வெறும் 13% வாங்கியிருக்கிறது. இவங்க வந்து 40க்கு மேல வாங்கியிருக்காங்க காங்கிரஸ். அவர் தெளிவா சொன்னாரு, மொத்த ஓட்டு 4.91 crores. யாரு? காங்கிரஸ். 4.8 யாரு? பிஜேபி. இருந்தாலும் அந்த பகுதியில வந்து வெற்றி பெறவில்லை. நான் வந்து மறுக்கல, அதுல ஒற்றுமை இல்லை, அதை நான் மறுக்கல. எங்க தலைவர் சொன்னாரு, எங்க தலைவர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு, ஐயா இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க ஒற்றுமையா இருக்குன்னு. அதுக்கு காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ராகுல் காந்தியோட பேச்சையாவது கேட்கணும் நேரடியா சொன்னாரு. ஒற்றுமையா இருக்கு, ராகுல் காந்தி தெளிவா இருக்கிறாங்க, அருமையான தலைவருங்க. ஆனா அவங்க கட்சிக்குள்ள ஊறி போன பழமைவாதிகள், ஏன் இன்னமும் கூட காங்கிரஸ்குள்ளே சனாதனவாதிகள் இருக்கிறார்கள், மறுக்க முடியாது. அவங்க அந்த சரியான ஒரு இடஒதுக்கீடுகளை, தேர்தல் பங்கீடுகளை ஒழுங்கா முறையா கொடுக்கல. இல்ல நீங்க குறிப்பிட்டது போல சனாதனத்தை வந்து அவர்கள் நார்த் இந்தியன் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க. இது நடந்தது நல்லது. இப்ப காங்கிரஸ் அந்த தாங்க ஒரு பெரிய அண்ணன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து அவங்க மாறி இந்த இருக்கின்ற 6 மாதங்களுக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். மாற்று கருத்தே இல்ல. எங்க பிஜேபியே வந்து நீங்க இங்க பதிவு பண்ணீங்களே, பிஜேபியே வந்து சட்டமன்றத்துல பூரா தோத்துச்சு, பார்லிமெண்ட்ல பூரா ஜெயிச்சிருந்தீங்களா, ஏன் எங்களுக்கு நடக்காதா? நாங்க ஒற்றுமையாக போறோம்ல. இப்ப இன்னைக்கு நடக்க வேண்டிய நிகழ்வு ஏன் நடக்கலைன்னா, தளபதி ஸ்டாலின் இங்க இருந்துட்டாரு. எங்க தலைவர் வந்து ரொம்ப லேட்டா காலையில போனாரு, அவர் இந்த இதுல மாட்டிக்கிட்டாரு. அங்க இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாம் உடம்புல சரியில்லை, ஏன் கொஞ்சம் மனநிலை கூட சரியில்லைன்னு வச்சுக்கீங்களா, என்னடா அப்படி ஆகி போச்சு, அது போச்சு, ஒரு ஈகோ சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு, இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். இது ஒரு நட்பு முரண். அதை அடுத்த வாரத்துக்கு, அதாவது டிசம்பர் மாசத்திலேயே 2வது வாரத்துல நடத்த போறோம், 3வது வாரத்துல சிறப்பாக நடத்த போறோம். எங்களுடைய அந்த என்ன முரண்களை எல்லாம் சரி செய்து நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற போகிறோம். நீங்க தான் பார்க்க போறீங்க. இல்ல அதாவது சனாதனம் அப்படின்றதே இன்னும் சர்ச்சை அடங்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து செந்தில்குமார் அவர்களுடைய இந்த பேச்சு நாடாளுமன்றத்தில் இன்னும் சர்ச்சையை அதிகப்படுத்தும், இன்னும் இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் மத்தியில் கூறப்படுது. இல்லங்கய்யா, அவர் செந்தில் பேசினது வந்து, எம்பி பேசினது வந்து யதார்த்தம். நான் இதுக்கு புரட்சி அம்பேத்கரை எடுக்கிறேன். அம்பேத்கரை வந்து ஒண்ணு தமிழ்நாட்டுக்காரர் இல்ல, அவரு வந்து எந்த ஊருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தெளிவாக சொல்லுகிறார், அவர் புத்தகத்திலே பதிவு செய்கிறாரு 25வது தொகுப்புல, நார்த் இந்தியாக்காரங்க வட மாநிலத்திற்கானவர்கள் தென்னிந்தியாவை, குறிப்பாக தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்தால் அது எடுபடாது. ஏனென்றால் அவர்கள் அறிவாளிகள். அம்பேத்கர் பதிவு செய்கிறார், இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது,
இந்தியாவை அப்படியே யாரும் சொந்தம் கொண்டாட முயற்சித்தாலும் அது தமிழர்களுக்கு சொந்தம். தமிழர்கள் தான் நாகர்கள், நாகர்கள் தான் திராவிடர்கள். அதனால அவர் சொன்ன கருத்து ரைட்டு. கவு பெல்ட்னு ஏன் சொல்றாங்க? நம்ம ஐயா நான் தப்பா எடுக்காதீங்க, உத்தரப்பிரதேசல அவங்க வந்து மாட்டு புத்தகத்தை குடிக்கிறாங்களையா, குடிச்சு நல்லதுன்னு கூட சொல்றாங்கல்ல. நம்ம அது யதார்த்தத்தானே பேசுறேன். ஒருவேளை அவர் பேசுற சொல்லாடல்கள் தவறாக இருந்திருக்கலாம். சொல்றீங்க சனாதனம் என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள், வடக்க புரிஞ்சுக்கலன்னு. இப்போ இந்த வார்த்தையை அவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற ஓட்டும் அவங்க இது போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல அது சரியாயிருமையா? கொரோனாவுக்கு ஊசி போட்டா தானே சரியாகும். அது மாதிரி இல்ல தமிழர்கள் தரப்புல வந்து அதுக்கான புரிதல் இருக்கு, அதை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க நார்த் இந்தியாவில் வந்து இதை சரியா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு போது இன்னும் அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு சரியா இல்லாம இன்னும் ஓட்டுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இல்ல அப்படி வாய்ப்பு இல்லையா? தொடர்ந்து இந்த முதல்ல வந்து இதுவே சரியாகணும். நேரடியாக விவாதத்துக்காக சொல்ல, இந்த இந்தியா அப்படின்ற கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் சரியாக இருக்க வேண்டும். அதை லீட் பண்ணி போகக்கூடிய கேப்டன் வந்து காங்கிரஸ். அவங்க விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து எல்லாரையும் ஒற்றுமையாக சேர்த்து போனாங்கன்னா உறுதியாக வெற்றி பெற்று விடலாம். அதுல இந்த மாற்று கருத்து இல்லை. இல்லை இப்போ இந்த 3 மாநில தேர்தல் தோல்வி காரணமாக இப்போ அடுத்து நடைபெற கூட்டத்தில் கூட நீங்கள் சொன்னீங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகிற காங்கிரஸ் அப்படின்னு, அந்த ஒரு அந்தஸ்தை தக்க வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா அவங்களே 3 மாநில தேர்தல் தோல்வியை தருவித்தாங்க. காங்கிரஸ் வந்து அது ஒரு வலிமையான அமைப்பையா, அதுக்குள்ள இருக்கு. நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் சங்கத்தமிழன் சார். நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம மறுபடியும் வரோம். உருவாக்குறாங்க, இப்ப சரியாயிரும் சங்கத்தமிழ். அதான் சார், இப்ப வந்து நீங்க சொன்ன கருத்தை நான் ஒரு கருத்தை ஏத்துக்கிறேன், நேர்மையா. அதுல வந்து எந்த மாற்றுக்கிறது, என்னைக்குமே நம்ம தோல்வியை பிரச்சனைகளை ஒத்துக்கிட்டாதான் நமக்கு என்னன்றதை நம்ம தீர்வு எடுக்க முடியும். நல்லாதான் இந்தியா கூட்டணி சூப்பரா வந்துச்சு. அது வந்ததுமே பயந்தார் மோடி எல்லாம், பயந்து போய் சம்பந்தமே இல்லாம ஸ்பெஷல் பார்லிமெண்ட கூட்டுறாரு, ஒரு ஆடி போயிட்டாரு. எல்லா செய்தி பார்த்தோம், சம்பந்தமே இல்லை. இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சதுமே என்டிஏ கூட்டணியை உருவாக்குறாங்க. அதுல இருந்து ஐயா எடப்பாடி வெளியே வந்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு வரலாறு தெரியும், நெறியாளர்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனா இவங்க வந்து திடீர்னு காங்கிரஸ்க்கு என்ன ஒரு மனநிலை வச்சு, தப்பா யாரும் எடுக்க வேண்டாம், நான் கூட்டணியில இருக்கிறா சொல்லித்தே ஆகணும். கர்நாடகால வந்து வெற்றி பெற்றாங்க, அவங்களே எதிர்பார்க்கல ஒரு வெற்றி. அந்த வெற்றி பெறவுமே அவங்களுக்கு என்னன்னா, இது வந்து மாநில கட்சி என்ன நினைக்க, அங்க இருக்கிற காங்கிரஸ்ல இருப்பாங்க அங்கங்க மாநில லீடர்ஸ், அவங்க நினைச்சாவே நம்ம ஜெயிச்சிடலாம்ப்பா எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க. அது தப்பு. எங்க தலைவரே ஒரு செய்தி சொன்னாரு, அந்த இன்டர்வியூல கொடுத்தாரு ஒரு முறை, காங்கிரஸ் கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படணும்னு. அவங்க செயல்படல. அது இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும். நம்ம ஓப்பனா பேசுறதுக்கு என்ன, அப்ப எல்லாருமே அந்த ஒற்றுமையா செயல்படுவோம். சின்ன பிள்ளை ஒரு கதை படிப்போம், 4 பசுமாடுகள் இருக்கு, அப்போ ஒரு சிங்கம் வரும், இதை போல காலி பண்ண முயற்சிக்கு, ஆனா பசுமாடுலாம் ஒற்றுமையா இருக்கு, உடனே சிங்கம் போயிரும், அப்புறம் அது பிரிச்சு முடிச்சா பிறகு வந்து ஈஸியா அடிச்சிரு. ஆனா இப்ப நான் சொல்ற கதைக்கு இதுக்கு நீங்க அப்படி நினைக்க வேணாம். அது ஒண்ணு இப்ப இருக்கிற பிஜேபி ஒண்ணு சிங்கம் நீங்க நினைக்கிறது பசுமாடு நினைக்காதீங்க, அது வந்து சிறுத்தை கூட்டதே. ஆனா ஒரு காலங்கள் வேணும், அந்த ஒற்றுமையா இருக்கணும், செயல்படணும், அப்பதான் வெற்றி பெற முடியும். ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன், பிஜேபியில இருக்கிற இன்னைக்கு மோடி வந்து அசுர பலத்துல இருக்கிறார். அது நல்லதா கெட்டதா அது அப்புறம் பார்ப்போம். தேர்தல் சந்திரசேகர் சார் சொல்றாரு மோடி ஃபேக்டர் ஒண்ணு இல்ல அப்படின்னே சொல்றாரு. என்னங்கய்யா மோடி ஃபேக்டர் இல்ல அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகரன் சார். நீங்க மோடி அசுர பலத்துல இருக்காருன்னு சொல்றீங்க. அவங்க கருத்து, அது அவங்க கட்சி, அவருடைய கொள்கை. நான் வந்து விடுதலை சிறுத்தையோட கட்சியோட இளைஞரணி. ஆனா அந்த அசுரத்தன்மை இருந்தாலும் கூட ஆனா தவறான வழியில இருக்கிறாரு. ஆனா இதே இந்த பக்கத்து வந்து ராகுல் காந்தி ஜனநாயகத்தின் பக்கம் நிக்கிறாரு. நீ பாருங்க யதார்த்தம், இங்க பாருங்க, நெறியாளரை பார்க்க வேணாம், நீங்க ஒரு கட்சி சார்ந்து பேச வேணாம். அவர் பாருங்க, இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து அப்படியே நடந்து போய் காசி வரைக்கும் போனாரு. எப்படி மக்கள் கூட்டம் வந்துச்சு, எவ்வளவு ஒரு இதா பேசுறாரு. ஏங்க இங்க வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அங்க வந்து அந்த இடத்துல வந்து அவர் வணங்கிட்டு என்ன சொல்றாரு, நான் வெறுப்பு அரசியலின் காரணமாக என் தந்தையை இழந்தேன், எந்த காலத்திலும் நாட்டை இழக்க மாட்டேன். யாருங்க பேசுவா? அவ்வளவு ஒரு பக்குவமா இருக்காரு. ஆனா அவரை வந்து பப்பு அப்படி இப்படிலாம் கேள்வி பண்றாங்க. ஆனா அவர் கர்நாடகால ஆப்பு வச்சாரு, ஆனா மற்ற ஸ்டேட்ல முடியல. ஆனா நிச்சயமாக உணர்வார்கள். நிச்சயமா நாங்க வலியுறுத்துறோம். என்ன வலியுறுத்துறோம்னா, காங்கிரஸ் வந்து இப்ப வந்து அவங்க எதுக்கு பயங்கரமா இருக்காரு, மோடியை சும்மா குறைச்சல மதிப்பிட முடியாது. முதல்ல அதை உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அவருக்கு பின்னாடி RSSன்ற ஒரு 100 ஆண்டு கால ஒரு சித்தாந்த அமைப்பு இருக்குங்க. அது சித்தாந்தம் நல்லதா கெட்டதான்ற அப்புறம் பேசுவோம், அது விவாதம் இல்ல. ஆனா அவங்கள்ட்ட பொருளாதார வலிமை இருக்கு, எல்லா வலிமையும் இருக்கு, மறைமுகமான வேலைகளை செய்வார்கள், சோசியல் மீடியாவை நல்லா டீல் பண்ணுவாங்க. இவ்வளவு சிறப்பு இருக்கிறப்ப அவங்களை எதுக்கணும்னா உங்களுக்கு ஒற்றுமை வேணுமே. ஒற்றுமை இல்லாத பிரச்சனை, ஓப்பனா பேசுவோமே. அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கூட்டங்கள்ல அந்த ஒற்றுமை ஏற்படுத்தும், இந்தியா கூட்டணி வலிமை பெறும்ன்றது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கு, அப்படிதானே சார்?
தொடர்ந்து பேசலாம். ஆனா தொடர்ந்து என்னன்னா இது நடந்தது நல்லது. இது நடந்தனாலதான் இப்ப இது சட்டமன்ற ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. சரி, சரி. 3வது முறை மட்டும் பிஜேபி மட்டும் வெற்றி பெற்று விட்டால் அவ்வளவே தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு சாய் சுதாகர் சார். அதே போல கவலை. சகோதரருக்கு வந்து சகோதரரே 2 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. மோடி வந்து அசுர பலத்துல இருக்காரு அப்படின்றது நீங்க ஒத்துக்கிறீங்க. அது மாபெரும் உண்மை. உலகத்துக்கே பயந்து, உலகமே பயந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்றதை கேட்குற நிலைமையில இருக்காங்க. 2 நாள் போர் நிறுத்தி நம்ம பசங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க, உக்ரைன் போர்ல இருந்து. ஓகே, அந்த பலத்தோட இருக்கிறார். வந்து குறுக்கிட தப்பா எடுக்காதீங்க. சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஆனா மணிப்பூர்ல வந்து பாவம் பொம்பளை பிள்ளை எல்லாம் மணிப்பூர்ல எடுத்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது கண்டிப்பா முடிவுக்கு வரும். அரசியல் ஜனநாயக நாட்டுல இருங்க, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு விவரம் சொல்றேன் அப்புறம். அண்ட் மோடியோட பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 15 வருஷம் சங்கத்துல உழைச்சாரு, 15 வருஷம் கட்சியில உழைச்சாரு, அதுக்கப்புறம் அங்க முதல் மந்திரியா இருந்தாரு. இதுதான் அவருடைய பலம். இன்னைக்கு வந்து அசைக்க முடியாம பிரதம மந்திரியா இருக்கிறாருன்னா இந்த 45 வருஷம் நேத்து முளைச்சி இன்னைக்கு வரல ஆட்சிக்கு. 45 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துடும். அதனால தான் நீங்கள் ஒரு அசுரனா பார்க்குறீங்க. அவ்வளோ வளர்ச்சி, சும்மா வளர்ச்சி இல்லை, 45 வருஷம் வளர்ச்சி. ஓகே, இப்போ நேற்று முளைச்சவங்க யாரை சொல்கிறீங்க? நேற்று முளைச்சவங்க யார்? நேற்று முளைக்கலன்னு சொன்னேன். நேற்று முளைச்சவங்கன்னு சொல்ல. அவர் நேற்று முளைக்கல, இன்னைக்கு. ஆனால் நீங்கள் வந்து சமத்துவம், நாங்கள் வந்து சமத்துவம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பிராமணரை எதிர்க்கிறீங்க, அது சமத்துவமா? அதே மாதிரி பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம். நீங்க வந்து இனவாரியாக வடக்கில் இருக்கிறவங்கள தப்பா பேசாம, இப்போ வந்து நாய்கறி தின்றவங்களை விட எங்களுக்கு ரோஷம் அதிகம்னு சொல்றீங்க. ஒருத்தர் இன்னொரு எம்பி என்ன சொல்ற, எம்பி பேசுற பேச்சு சொல்றேன். ஒரு எம்பி என்ன சொல்றாரு, அவர் வந்து நீங்கள் இந்துவா பிறந்தா வேசியின் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் பசு மூத்திரம் சாப்பிட்றவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்கன்றாரு. இனவாரியாக நீங்கள் கெடுதலாக பேசாமல் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவனாக இருக்க பெருமைப்படுகிறேன், முஸ்லீமாக இருக்க பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்டு சங்கிகளுக்கெல்லாம் எரியும் சொல்கிறாரு. இது மாதிரி மதவாரியா இனவாரியா தப்பா பேசாம ஒரு தமிழனை நான் பிரதமராக்குவேன் அப்படின்னு நீங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து செஞ்சீங்கன்னா எல்லாரும் ஆதரிப்பாங்க. அதை வந்து நீங்க சொல்லல, வடநாட்டு இந்தி பேசுற ஒருத்தர் சொன்னாரு, திரு அமித்ஷா சொன்னாரு, ஒரு தமிழனும் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்தி பேசுறவர் சொல்றாரு. உங்களுக்கு எங்க போச்சு? நீங்க என்ன சொல்றீங்க? வடநாட்டில் இருக்கிறவங்களை இன ரீதியா மத ரீதியா இந்து எல்லாரையும் போட்டு நீங்கள் நாசம் பண்ணி நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க. வேண்டாம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை பிரதமர் ஆக்குவோம். ஒரு வட இந்தியர், ஒரு மந்திரி, மத்திய மந்திரி, அவர் சொல்கிறாரு தமிழன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. அந்த உணர்வு ஏன் வரல உங்களுக்கு? அவங்கள தாக்கிறதுக்கு பதில் கொண்டு போய் அங்க நிலைநாட்டுவேன். தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து கால் ஊன்றதே இல்ல, அதுக்குள்ள அவங்க எப்படி பிரதமரா? நீங்க ஆக்குங்க சார், நீங்க இருங்க. பிஜேபி மூலமா நீங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வாய்ப்பே என்ன உங்களுக்கு? பிஜேபி வரணும்னு சொல்லலன்னா இவங்கள சொல்றேன். இந்த மாதிரி இனவாரி மறுபடியும் சொல்றேன், இனவாரி மதவாரி எல்லாரையும் இழிவுபடுத்தாம எங்கள்ல இருந்து ஒரு தமிழனை கொண்டு போய் அங்க நிக்க வைப்போம் செஞ்சு நீங்க முயற்சி பண்ணீங்களா? அதை பண்ண மாட்டேன்றீங்க. ஓகே, அதே மாதிரி பழிக்காதீங்க. நீங்க இங்க தமிழனை கொண்டு போயிட்டு அங்க நிக்கிறதுக்காக. அண்ட் இன்னொன்னு, இந்த தோல்விக்கு என்ன தெரியுமா காரணம்? காங்கிரஸ்க்கு வந்து பாலிடிக்ஸே புரியல. தமிழ்நாடு காங்கிரஸ்ல நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்க கூட்டணியில இந்துக்களை பேசுறீங்க, சனாதனத்தை பேசுறீங்க, பசு மூத்திரம் சாப்பிட்றேன்னு சொல்றீங்க. காங்கிரஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அதனாலதான் இந்த படுதோல்வி. இது பாலிடிக்ஸ்னா நீங்க இங்க பேசலாம், இந்தி தெரியாது போடான்னு நீங்க இங்க சொல்லலாம், ஆனா அது அங்க பிரதிபலிக்கும். உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே தோற்றுவிடும். அதனால இதை பார்த்துக்கோங்க. உங்க கூட்டணியில இந்த பேச்சு வந்து சரிப்படாது, எடுபடாது. நீங்க என்ன பேசினாலும் வடநாட்டுல தான் சீட்டுகள் அதிகம். அதனால அங்க யாரு கை காமிக்க போறீங்க, ஆனா அந்த இடத்துல மோடிஜி மட்டும் தான் நிப்பார். தொடர்ந்து பேசலாம். சந்திரசேகரன் சார்,
அதாவது இப்போ சார் சொல்கிறபடி பார்த்தா இந்த பேச்சுக்கள் அதிகமாகும் பொழுது அது வந்து நார்த் இந்தியாவில் எதிரொலிக்கும், இதனால் ஓட்டுகள் வந்து இன்னுமே வந்து காங்கிரஸுக்கு குறையும், அதாவது இந்தியா கூட்டணிக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர் கனவு காண்றதுல எந்த விதமான நம்ம எதுவும் தடுக்க முடியாது. ஒன்று ஏன்னா காங்கிரஸ் ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு தான் இந்த மாநில தேர்தலை அணுகி இருக்கிறதுன்றது ஒட்டுமொத்தமா எல்லா கூட்டணி கட்சிகளோட கருத்தாவும் இருக்கு. இல்ல மோடி அவர்களுடைய பலத்தை பத்தி குறிப்பிடுறப்ப அசுர பலம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நம்ம பாணியில அசுரர்கள் என்பவர்களே அழிக்கப்படக்கூடிய ஒன்று, அழியக்கூடிய ஒன்றுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரே ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்க நம்ம காங்கிரஸ் கட்சியை ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில பிரச்சனைகளை பொறுத்து அங்கங்கு முடிவெடுக்கப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிறோம். அங்கு என்ன நிலவரம், இங்கு அவர்களுடைய கொள்கை என்ன, நாம் ஒரே புள்ளி இணைவது என்னன்னா மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதுலதான் ஒன்றிணைகிறோம். எல்லா கட்சிகளும் ஒன்றிணைகிற ஒரே புள்ளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதச்சார்பின்மை தான். இவர்கள் வந்து நீங்க இவர் கூட சாய் சுதாகரோ மற்றவர்கள் எல்லாம் பேசுறப்ப சொல்றாரு, சாய் சுதாகர் கூட சொல்றாரு, சூடு சுரணை எங்கேயாவது இந்துக்களுக்கு வரணும் அப்படிங்கறது. ராமன் சார் நான் சொல்லலமா, ராமன் சார் வார்த்தையை யூஸ் பண்ணு. ராமன் சார் இப்படி அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை, வார்த்தை வரல. செந்தில் அவர்கள் பாராளுமன்றத்துல தவறான வார்த்தையை குறிப்பிட்டு முதல்வரே கூப்பிட்டு அதற்கு காங்கிரஸ்காரர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் வாபஸ் வாங்குவதோடு மட்டுமல்ல, நாடாளுமன்ற குறிப்பிலிருந்து நீக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரு நாகரிகத்தோடு நடந்து கொள்ளுகின்றவர்களாகத்தான் இருக்காங்க. நீங்க பல விஷயங்கள்ல வார்த்தைகளை விடலாம், வார்த்தையை விட்டுட்டு நாகரிகமா இது என்ன? அவர் ஏற்கனவே அவரை வந்து ஒரு கட்டிட அடிக்கல் நாட்டு உள்ளால எங்கே கிறிஸ்தவ நான் பேசுறேன் ஒரு விஷயம். அதாவது இதை விட கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பாஜக எம்பிக்களும் அமைச்சர்களும் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. யாரும் அதற்காக வருத்தம் தெரிவித்ததில்லை. நீங்க இதுலயே என்ன பண்ணாங்க, நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்னு கூச்சம் இல்லாம ஒரு சாய் சுதாகர் பேச. இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில இதுவரைக்கும் நீங்க இந்திய சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு இஸ்லாமிய அமைச்சர் இல்லாத ஒரே அமைச்சரவை இதுதான். அதனால இஸ்லாமியருக்கு உதவி பண்ணலன்னு இல்லையே, எவ்வளவு ஸ்கீம் இருக்குன்னா. இரண்டாவது உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் என்ன எடுத்துட்டு போனாங்க, செய்த வளர்ச்சி திட்டங்களை எடுத்துட்டு போல, எதையும் எடுத்துட்டு போல, 80-20 அப்படின்னு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனாங்க. ஆக இவர்களுடைய பிரச்சார வியூகமே எப்படின்றது தெரியுது. இவர்கள் ஒன்று, தென்னிந்தியாவினுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பக்கம். இன்னொன்று, வட இந்தியால பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய வாக்கு எங்களுக்கு தேவை. எப்படி நான் ஜெயிக்க முடியும்? இப்போ சொன்ன இல்லையா, 3 ஸ்டேட்ல சிறுபான்மையினர் வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல நீங்க அததான் தவறு. அவர்கள் சொல்றது எல்லாமே நீங்க வந்து உலகமே கேளுங்க. ஒரு நிமிடம். நீங்க வந்து ஒரு மோடி அவர்களை பார்த்து உலகம் பயப்படுகிறது, அமெரிக்கா பதறுகிறது, ரஷ்யா கதறுகிறது எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காங்க இங்க உட்காந்து. ரஷ்யா உக்ரைன் போரே இவர் தான் நிறுத்துவாருன்னு சொன்னாங்க. ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. எங்க நிறுத்தினாரு? எல்லாம் கிடையாது. நம்முடைய வெளியுறவு கொள்கை எந்த நாட்டின் சார்பாகவும் இல்லாத ஒரு கொள்கை தான் நம்முடைய கொள்கை. இவர் என்ன பண்ணாரு, முதல்ல போய் பாலஸ்தீனத்துக்கு விசிட் பண்றப்ப மோடி அவர்கள் போய் நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம் இருக்கிறோம்னு பேசிட்டு வர்றாரு. வந்துட்டு இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன இஷ்யூ வர்றப்ப முதல்ல எடுத்த உடனேயே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அவர் பேசிட்டு தீவிரவாத அமைப்பு பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே இஸ்ரேல் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். இல்ல, நீங்க தப்பான தகவல் சொல்றீங்க. தப்பான தகவல். ஏனென்றால் பெகாசஸ் பல விஷயங்கள் இஸ்ரேலில் இருந்து இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருந்து வாங்கியதால் இவர்கள் அந்த பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில், இஸ்ரேலுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்றை கூட நான் சொல்வேன். இந்த தோல்வி, இந்த வெற்றி, இதெல்லாம் கூட 2024 எனக்கு தெரிந்து வாக்குச்சீட்டோடு இவர்கள் வந்தால் கண்டிப்பாக தோல்வி ஏற்படும். இவிஎம் மிஷின் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் இந்த தேர்தல் நடைபெற்றால் தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்க? தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்க? இவிஎம்மிலும் பல முறைகேடுகளை இந்த தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்க அத சொல்லுங்க. பல நேரங்களில்
பல கட்சிகள் சந்தேகத்தை தெலுங்கானால வந்து சரி ஒரு எழுப்பியிருக்கின்றன. தேர்தல் ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சிட்டாங்களா சார்? விட்டுட்டாங்க. இல்ல இவர்கள் சயின்டிபிக்கா பண்றாங்க. கர்நாடகால எப்படி ஜெயிச்சீங்க? சார் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண கர்நாடகால எப்படி முடியாது, ஜெயிச்சீங்க? டேம்பர் பண்ண முடியாதுன்னு பல தடவை ப்ரூவ் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். உங்க காங்கிரஸ் கார்த்திக் உடைய சிதம்பரம் சொல்லியிருக்காருன்னா, பல்வேறு தலைவர்களும் அதை உங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதுதாங்க நீங்க பெகாசஸ் மாதிரி தான். பெகாசஸ் கூட இவர்கள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் ப்ரூவ் பண்ணல. உங்க தலைவர்கள் தான் சரி சொல்லியிருக்காங்க. சார், சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமன், நான் வரேன் சார், மறுபடியும் உங்ககிட்ட வரேன் சார். ராமன் சார், அதாவது இப்போ இது போன்று பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று தான் வந்து வெற்றி பெறுகிறது என்ற ஒரு கருத்து எப்போதுமே இருந்து வருகிறது. ஏன்னா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுனால பாரதிய ஜனதா மீது இந்த குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. போதும் கிடையாது. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தையும் மக்களை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்கலக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக குளிர் கண்டு விடலாம் என்ற ஒரே திட்டத்தினுடைய நோக்கம் 28 கம்பெனிகள் சேர்ந்து ஒரு இணைப்பு கம்பெனியாக இருந்து ஐஏஎன்டி என்ற புள்ளி வச்ச கூட்டணி. இது மக்களை புள்ளி வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு தருமபுரி எம்பி செந்தில்குமார் பேசுகிறாரு. அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் பேசினவர்னா திமுக தலைமையிலேருந்து ப்ரெஷர் கொடுத்தோன்னா அதில் வாபஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவரை ஏன் கட்சியில் நிற்குங்க? இந்த மாதிரி ஆட்களை ஏன் குடியாத்தவங்க மாதிரி கட்சியில் நிற்கினீங்கல்ல? கொள்கை பரப்பு துணைத் தலைவராக இருந்தால் குடியாத்தவங்க மாதிரி கட்சியில் நிற்கிறது போல் இது போன்ற வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் மதத்தையும் தேவையில்லாத பேசி உங்கள் கட்சிக்கே சூனியம் பண்ணக்கூடிய ஆட்களை எதுக்கு இந்த கட்சியில் வைக்கிறீங்க? அப்போ என்ன அர்த்தம்னா, அதனால தான் சொல்ல நீங்கள் எவ்வளோ பேச ராமருக்கே செருப்பு மேலே போட்டீங்க, மதுரை மீனாட்சி அம்மனே பேசுனீங்க, சிதம்பரம் கோயிலில் பேசாத பேச்சா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து சார் நீங்கள் இவ்வளோ பேசக்கூடிய ஆள்கள் ஒரு சிறுபான்மை மக்கள் நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு இஸ்லாம் மதத்தையோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை எப்படி சொன்னால் அவங்க மதத்தினுடைய தெய்வங்களை எப்படி பேசினா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் இந்துக்கள் வந்து ஒரு பெரும் சகிப்புத்தன்மை உள்ள மதம் என்பது சார் இந்தியாவில் 800 ஆண்டு காலம் முகலாயர் ஆண்டாங்க, 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க. அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க பண்ணாத ஒரு பிரச்சனையாக இவங்க குடைச்சல் கொடுத்து மக்களை குழப்ப போகிறாங்க. ஆகவே இந்த குழப்பம் தன்வினை தன்னை சுடும் என்று இது போல் அவங்களுக்கு வச்ச ஆப்பு தான். இவங்களால எதனால தான் இன்னைக்கு பாருங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி பாருங்கள் தொடர்ந்து இனிமேல் பிரச்சனை மேல் பிரச்சனை நாங்கள் இன்னும் இல்லை வேற வேற கட்சியாக இருக்கும்போது முரண்பாடுகள் இருக்கும், அது முற்றிலும் களையப்படும் அப்படின்னு சங்கத்தில் எம்பி எலெக்ஷனில் மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் கெஞ்சினார், ஐயா 2 சீட்டு கொடுங்கன்னு சொன்னார். அதுதான் அவர் சந்திரசேகர் தெளிவாக சொல்லுவார். ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய நடைமுறைகள் வேறு, அங்க இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து நாங்கள் கூட்டணி சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைமுறைன்னு சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இல்லாத தேவாரம் திருப்புகள் திவ்யபிரபந்தம் ஆன்மீக சிந்தனை தமிழகம்தான். ஆனால் இதை புதைகுழிக்கு தள்ளி அண்ணாவையும் பெரியாரையும் கொண்டு வந்து இதுதான் தமிழகம் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் சொல்லி தங்கள் பலனை கொளித்து வாழக்கூடிய திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இன்னைக்கு குழி தோண்டி முடிட்டாங்க சார். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனை, இதைத்தான் ஆளுநரும் அண்ணாமலையும் பிரதமர் சொல்றாரு. இன்னைக்கு செஸ் விளையாட்டுல பண்ணும்போது எவ்வளவு பெரிய அருமையான கதை பேசினாங்க. சாதாரண விஷயமா தமிழ்நாட்டில் வந்து நீங்க இதிகாச வரலாறு எந்த பாடங்கள் வச்சிருக்கீங்களா? தேர்தல் முடிவுகள் பற்றியும் செந்தில்குமார் அவர்களின் சர்ச்சை பேச்சு, செந்தில்குமார் அவருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது. பார்லிமெண்ட் அவையிலிருந்து கண்டிப்பாக அதை நீக்க மாட்டாங்க, கரை தான். ஆகவே அவரை திமுகவிலிருந்து நீக்கம் செய்தால்தான் அங்கு வந்து நீக்காவிட்டால் அந்த தொகுதி மக்கள் அவருடைய மனதிலிருந்து இவரை நீக்கி விடுவார்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார் ஏற்கனவே நீங்க பில்டிங் அடிக்கல் நாட்டு விழால இப்படிதான் நீங்க பேசுனீங்க. அப்ப என்னங்க அர்த்தம் இருக்குது? எம்பி என்பது இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, எங்கேயாவது அவர் அதுக்குன்னு அதாவது அவருக்குன்னு வரமுறை இருக்கிறத தான் பேசுறாரு. தேவையில்லாம இப்போ தங்கத்தமிழன் அவர்கள் பேசுறாருன்னா தனக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருக்காரு. நான் ஒரு பொறுப்புல இருக்கிறோம், அந்த பொறுப்பு இன்னொரு மக்களுடைய இன்னொரு சமுதாயத்தினுடைய மனசை ரொம்ப இது பண்ணக்கூடாது நிலைமையில் இருக்கிறாங்க. ஆகவே ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர்கள், ஒரு அரசியல் பயணிக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் கவுன்சிலை பேசணும்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு எம்பி எம்எல்ஏக்கள் பொறுப்பறிந்து மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து சார்ந்த கட்சியை தெரிந்து கட்சியுடைய பாலிசி தெரிந்தால் அரசியல் நடத்த முடியும். ஆனால் இவர்கள் வாய்ப்புளித்ததோ மாங்காய் பிடித்ததோ பார்லிமெண்ட்ல போய் பேசும்போது இன்னைக்கு அதனோட விளைவுகள் என்ன? நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. நீங்க இதே எம்பி சமூகத்தின் மீது நிறைய அக்கறை கொள்ளுங்க. அதே பார்லிமெண்ட் தொகுதியில் எத்தனையோ வேலை இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ படிப்புக்கு உதவி செய்யாத முடியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை நீங்க கண்டு தொகுதி ரீதியாக இன்னைக்கு பெரம்பலூர் தொகுதியில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி நிறுவன ஓனர் என்ன பண்றாரு, 6 சட்டமன்ற தொகுதியிலையும் ஆண்டுக்கு இத்தனை பேருக்குன்னு இலவசமாக தன்னுடைய காலேஜில் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அதே மாதிரி எம்பி நினைச்சா 1000 விஷயங்கள் சாதிக்கலாம் சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வறுமை கோட்டுப்புள்ள எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. திறமை இருக்குது, திறமையை வெளிப்படுத்துறதுக்கு களம் கிடையாது. அந்த களத்தை நீங்கள் கண்டு அது பண்ணலாம்னா ஒரு பரவாயில்ல. ஆனால் இது போன்ற ஒரு தேர்தல் முடிவு எதிரொலி வந்து 2024 எதிரொலிக்குமா?
இந்த வார்த்தை 2 பேர், அதாவது திமுகவில் தொடர்ந்து மட்டுமல்ல, திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சில எம்பிக்களும் போற பார்த்தீங்கன்னா பிஜேபி திட்டுங்க அரசியல். ஆனால் மத ரீதியான பிரச்சனை உணர்வு கலக்கும் போது மக்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக புறக்கணிச்சிருவாங்க. நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். 2 கூட்டணி கட்சிங்க இருக்காங்க, I.N.D.I.A 2 கூட்டணி கட்சிங்க. நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணணும். இப்போ நீதிமன்றத்திலே சொன்னாங்க, சனாதனத்தை பற்றி பேசுறதுக்கு பதில் உங்கள் மாநிலத்தில் போதைப் பொருளும் சாராயம் தலை தெறிக்க ஓடுது, முதல்ல அதை கவனிங்க அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. ஸோ நான் சொன்ன மாதிரி மற்ற இனத்தெல்லாம் பழிச்சிங்கன்னா இன்னும் தோல்விதான். இங்கே எடுப்படும். நான் சொன்ன இந்தி தெரியாது போடா அப்படின்னா இங்கே எடுப்படும். கோமூத்திரம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இங்கே எடுப்படும். ஆனால் வட இந்தியா முழுக்க உங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாமே தோல்வி அடையும். அதனால் காங்கிரஸ் கட்சியும் இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க கூட்டணி கட்சியை அவங்க தான் வழி நடத்தி போகணும். இல்லைன்னா தலைமைன்னு சொல்ல முடியாது. யாருக்குமே தலைமை கிடையாதுன்றது தான் அங்கே ஒரு பொருள். நாங்கள் எல்லாரும் ஜனநாயகவாதிகள், நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஒரு தலைவர், சரியான தலைவர் இல்லைன்னா அதை வழி நடத்தி போக முடியாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்கு வலியுறுத்துங்க. ஒரு தமிழனை அங்கே கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமான்னு பாருங்க. மற்ற ஜாதி மதத்தை எல்லாம் பழிக்காதீங்க. இது மாதிரி பேச பேச உங்களுக்கு தோல்விதான். இது கண்டிப்பாக இந்த 5 மாநில தேர்தல் வந்து 24 எலெக்ஷன்ல கண்டிப்பா பிரதிபலிக்கும். நன்றி திரு சந்திரசேகரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த 2024 என்பது இந்த 9 ஆண்டு கால அல்லது 10 ஆண்டு கால பிரதமர் மோடி தலைமையிலான ஜனநாயகத்துக்கு விரோதமான, மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலா தான் இருக்கும். நீங்க மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு உட்பட்டு அந்தந்த மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகளின் அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல். இது 2024 இந்த மோடி அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தலாக அமையும். அது கண்டிப்பாக அவருக்கு எதிராக அமையும். ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணி செயல்பட்டு வியூகம் வகுத்து வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். சங்கத்தமிழன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சார், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் நடந்துச்சு. அதுல இந்தியா வந்து செமிஃபைனல்ல ஜெயிச்சிச்சு, ஏன் எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துச்சு. ஆனா கடைசியில அந்த மோடி அரங்கத்துல குஜராத்ல ஃபைனல்ல தோத்து போச்சு. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து அசுர படம்லாம் அவரே ஒத்துக்கிட்டாரு. நம்ம சொன்னதை ஏன் அசுர படம் சொன்னோம்னா, ஒரு காலத்துல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சொல்லுகிறார், RSSனா என்ன, இவர்கள் தீ வைப்பார்கள், கொலை செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், மறைமுகமா செயல்படுவார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுவார்கள். அவரே சொன்னதுதான் தடை செய்யும் பொழுது. அதுல அசுரபலமா இருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் இது வந்து இப்படியே நிரந்தரமாக வெற்றி பெற்று இருக்கும் என்று நினைக்க முடியாது. அந்த எங்க கூட்டணி எல்லாமே ஒற்றுமை நம்ம கருத்து. அரசியல் ஒரு முக்கியமான விஷயம். சரி அந்த விளையாட்டோட ஒப்பிடாதீங்க. இன்று நம்முடன் விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அரசியலே விளையாட்டா தான் போச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.